ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து முன்னாடி வந்து ப்ளவுஸ் வச்சு பேப்பர் கட் பண்ணுறது எப்படின்னு பேக் சைடு கட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இப்போ முன் சைடு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மகா டெய்லர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இது இப்போ அடையாளத்துக்காக இதை வந்து இப்படி பண்ணிக்கிறோம். ஆம்கோல் இதுவும் இது வந்து சைடும் பண்ணிக்கிறோம். அது அடுத்தது வந்து நம்ம அளவு எடுத்து தான் முன்பாகத்துக்கு பண்ணிட்டோமா, பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடணும். இப்போ ஆம்கோல் வரைஞ்சேன்னா அந்த சைடு வரைஞ்சிட்டு இது வந்து இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா இதோடைய அளவு நம்ம வந்து இப்போ ஆம்கோல் வரைஞ்சிட்டோம். அடுத்தது வந்து கழுத்து இப்படி வச்சு முன்கழுத்து இங்கிட்ட டாட் வச்சுருக்கேன்னா முன்கழுத்துக்கு கோடு போட்டிருக்கேன்னா இதுக்கும் சரியாக வரும். இதில் வந்து முக்கால் இன்ச்சு இதில் இது ஏன் இந்த கோடு போட்டு நம்ம போட்டோம்னா கழுத்து ஷேப் நல்லா வரும். அதுக்காக தான் இது வரைஞ்சிட்டு பண்ணுறோம். அடுத்து வந்து இது கப்பு ஷேப்புக்கு இது இப்போ ஃபஸ்ட்டு டாட்டு பிடிப்போமா. இது வந்து ஷோல்டர்லேருந்து இது எத்தனை இன்ச்சு இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். நம்ம இதை வச்சும் பார்க்கலாம், நம்ம இஞ்சி டேப்பை வச்சும் பார்த்துக்கலாம். இஞ்சி டேப்பை வச்சு பார்த்தா எனக்கு வந்து 9.5 வருது. இதிலேருந்து இப்போ 9 எடுத்துக்கலாம். நம்ம ஷோல்டரில் நடுப்பற வச்சுக்கணும் 9.5. 9.5 ஒரு டாட்டு 9.5 ஒரு டாட் வச்சுட்டு நம்ம கழுத்துக்கு எடுத்தோம்னா அதிலேருந்து இப்போ இந்த பட்டி, அந்த பட்டி எங்கே இருக்குன்னு இப்படி வச்சுக்கணும். இது போட்டோமா இதிலேருந்து வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம புதுசாக தைக்கிற நம்மளுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். சரி, இது 1/2 இன்ச்சு சாரி இப்போ பார்க்கலாம். இது வந்து 1/2 இன்ச்சு வச்சா போதும். இது கரெக்டான அளவு வச்சோமா அதில் வந்து இப்போ 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோமா. இப்போ இது அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இதை வச்சுட்டு நம்ம இது ஊக்குப்பட்டி சைடு தான் நம்ம வச்சு பார்க்கணும். பாருங்கள், ஊக்குப்பட்டி சைடு வந்து இப்படி வச்சு பாருங்கள். இது வந்து இப்படி கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை பார்க்கணும். பாருங்கள்,
எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ டாட் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவேன். வச்சிட்டோமா? வச்சுட்டு இப்போ இதிலேருந்து இது எத்தனை இன்ச்சு இருக்குது நம்ம இப்படி வச்சு இது பார்த்தோம். இது வந்து 2.25 இருக்குது. நான் 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். 3 இன்ச்சு வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம அந்த டாட்டு பிடிக்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு வந்து 3/4 இருக்குது. 3/4 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு அந்த டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதை பார்த்து கரெக்டாக வச்சுங்க. பிடிக்கிற டாட்டுக்கு போட்டோமா? இப்போ இது வந்து இப்போ சைடில் இப்போ இவ்வளோ நம்ம ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கணும். நம்ம ப்ளவுஸை வச்சு பார்த்துருக்குமா? பார்த்துட்டு இந்த பட்டிக்கு நேராக ஒரு டிக் பண்ணிக்கணும். நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது வந்து நம்ம டாட்டெலாம் பிடிப்போம். முன்பக்கத்துக்கு வந்து டாட்டெலாம் பிடிப்போம்ல, அதுக்காக வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். முன்பக்கம் டாட்டெல்லாம் பிடிக்குங்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இல்லைன்னா 3/4 இன்ச்சாவது விட்டுக்கணும். நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோமா? அடுத்து வந்து உங்களுக்கு இதில் வந்து இங்கே 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி முன்பக்கம் ஆம்கோலுக்கு நம்ம இறக்கி கோடு போட்டு கட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கை டைட் இல்லாமல் பின்னாடி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து இப்போ எனக்கு வந்து 5.5 வச்சேன். அதில் 5.5 வச்சேன்னா நமக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த 5.5 எங்கே வருது, இங்கே வருது. அப்போ இது என்ன பண்ணணும், இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இப்படியே தான் வரணும். இப்படியே வந்து கொஞ்சம் இப்படி குடஞ்சி கட் பண்ணணும். குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு இங்கே நம்ம விடுறது. ஓகேவா? முன்கழுத்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வாங்க கட் பண்ணிடலாம். கழுத்து கட் பண்ணிக்கலாம். கழுத்து கட் பண்ணும்போது இந்த கோட்டுக்கும் உள்ளேயே கட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் கழுத்து அகலமாக இருக்காது. கழுத்து ரொம்ப அகலமாக இல்லாமல் கரெக்டாக வரும். ரொம்ப கழுத்து அகலமாச்சுன்னா ஷோல்டர் இறக்கம் ஆகிடும்.
குழஞ்சி இப்படி ஆம்கோலில் வந்து குழஞ்சி கட் பண்ணால் கை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நல்லா வரும். இப்போ வந்து பேக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோவில் பேக்கு கட் பண்ணேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு இது கட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து கையும் பட்டியும் கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஒரே இதுலேயே போட்டால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் அதிகமாகும். அதனால் நீங்கள் பார்க்கறதுக்கு ஓட்டி ஓட்டி பார்ப்பீங்க, சொல்கிறது புரியாது. அதுதான் பட்டியும் கையும் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய். மகா டெய்லருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.